இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2015 வெளியான லவ் போர்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஃபீல் குட் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல லவ் இருக்கு, காமெடி இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. கடைசி சீன்ல எல்லாம் நம்மள கண் கலங்க விட்டுருவானுங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா வீடியோக்குள்ள போய் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஒரு நியூஸ் சேனல்ல வெதர் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவகிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியா என்னன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. அதே மாதிரி இவ நியூஸ சொல்றப்பவே ஒரு மாதிரி கியூட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கிட்டு தான் பேசுவா. இந்த ஒரு காரணத்தினாலே இவளோட வெதர் ரிப்போர்ட்டை கேட்கறதுக்கு தனியா ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இவளுக்கு. இப்படியே சில நாட்கள் போகுது. இவளோட டேலண்ட பார்த்து அந்த நியூஸ் சேனலே இவளுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. இவ வெதர் ரிப்போர்ட்டரா தானே வேலை பார்த்துட்டு இருந்தா. இப்ப அந்த நியூஸ் சேனலோட நியூஸ் ரீடரா மாறிட்டா. அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவோட என்ட்ரி. பையன் அப்படியே விதவிதமா மெழுகுவத்தி ஏத்தி வச்சிருக்கான். பாக்குற இடமெல்லாம் ரோஜா பூக்களா கொட்டி கிடக்கு. அப்படி இவ என்னடா பண்ண போறா அப்படின்னு பார்த்தா இவ இப்ப லவ் பண்ணி 100 நாள் ஆயிடுச்சா. அந்த 100வது நாளை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து பையன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இவ லவ் பண்ற அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போறான். ஐ செல்ல குட்டி இங்க என்ன பண்ற, வா சீக்கிரமா வீட்டுக்கு போலாம், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு ஹீரோ சொன்னதுமே அந்த பொண்ணு பிரேக்கப்ங்கறா. இது பிரேக்கப்பா? இப்ப நான் என்ன பண்ணேன், எதுக்காக என்ன பிரேக்கப் பண்ற அப்படின்னு கேட்டா நீ என்ன பாக்குறதுக்கு லேட்டா வந்துட்டு அதனால தான் நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றான். ஹீரோவோட நெஞ்சில புயல் காத்தே வீசுது. ஆனா இத பத்தி நீங்க எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இது ஹீரோவுக்கு முதல் தடவை கிடையாது. இது மாதிரி 18 தடவை நம்ம ஹீரோவுக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. சாரி, பிரேக்கப் ஆகல. அந்த பொண்ணுங்க நம்ம பையல பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பொண்ணு என்னடா உன் உடம்பு முழுக்க வேர்த்து ஊத்திட்டு இருக்கு, செம்ம நாத்து அடிக்குது, பாக்குறவங்க எல்லாம் கேவலமா உன்னை பாக்குறாங்க, அதனால பிரேக்கப் அப்படின்னு சொல்றா. இந்த பையன் மிலிட்டரியில எல்லாம் கூட ஒர்க் பண்ணிருக்கான். அப்ப இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவனை கழட்டி விட்டுருக்கு. இப்படியே பல பல்ப வாங்கின நம்ம பையன் இந்த பொண்ணு போச்சா அப்படின்னு சொல்லி சோகமா நடந்து வந்துட்டு இருப்பான். அப்ப போன்ல ஏதோ நோட்டிபிகேஷன் வருது. பார்த்தா இப்பதான் இந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணா. அதுக்குள்ள விதவிதமா போட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டுட்டு இருக்கா. உன் மூஞ்சிக்கு இது அதிகண்டின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து வர நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து புகை வந்துட்டு இருக்கு. என்னடா அது, எவன் வீடு பத்திட்டு எரியுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு 1 2 3 4 அப்படின்னு எண்ணி பார்த்தா கொய்யால நம்ம ஹீரோவோட வீடு தான் பத்திட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான், அபார்ட்மெண்ட்டுக்கு தீ வச்சு மத்தவங்களை கொல்ல பார்த்தா அப்படின்னு நம்ம ஹீரோவை தூக்கி ஜெயில போட்டுறாங்க. இப்ப அந்த ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோயின் நடந்து வரா. இவளை பார்த்ததுமே அங்க உள்ளவங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியம். மேடம் நீங்களா, நீங்க எதுக்குங்க வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா இல்ல ஜெயில கிடக்குறானே இந்த பையன், அந்த பையனோட ஃப்ரெண்டு தான், கொஞ்சம் நல்ல பையன் தான், வெளியில விட்டுறீங்களா அப்படின்னு கேட்க தாராளமா வெளியில விடுறேன் மேடம், ஆனா எங்க கூட ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க இவனும் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறா. நம்ம ஹீரோவையும் காப்பாத்து வெளியில கூட்டு வந்துட்டா. ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வெளில வந்ததுமே ஹீரோவை போட்டு சம்மாட்டி அடிக்கிறா. நீ நெருப்பு கொளுத்தி விளையாடுறதுக்கு ஏன் அபார்ட்மெண்ட் தான் கிடைச்சதா அப்படின்னு கேக்குறா. இப்ப நம்ம ஹீரோ ஒரு வீட்டுல தங்கிருக்கான் பாத்தீங்களா, அந்த வீடே நம்ம ஹீரோயினோட தான். 2 பேரும் ஒரே வீட்ல தான் ஸ்டே பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் இன்னைக்கு என்னோட ஆள் என்ன பிரேக்கப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றப்போ அவள்தானே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, வாடா சரக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாருக்கு இந்த பையல கூட்டு போறான். அந்த பார்ல வேலை செய்யற ஒரு பொண்ணும் பையனும் இவங்க 2 பேத்துக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீரோயின் முன்னாடி போயிடுவா. நம்ம ஹீரோ மட்டும் அங்க இருக்கிற பொண்ணு கிட்ட எங்கடி உன்னோட ஆளை காணோம், அந்த பையன் எங்க போயிட்டா அப்படின்னு கேட்டா ஏதோ பக்கத்துல புதுசா பப்பு ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க, அங்க ஏதோ பொண்ணு வந்திருக்குன்னு சொல்லி அங்க ஓடிட்டான்னு சொல்ல ஏதோ பொண்ணு நானும் போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாயிரான். எங்கடா பாயிர, வந்த கஸ்டமரே நீங்க 2 பேரும் மட்டும் தான், ஒழுங்கா உள்ள போடான்னு சொல்லிட்டு என்னவ உடம்புல உள்ள டிரெஸ் விலகிருக்க கூட தெரியாம இந்த அளவுக்கு சரக்கு அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து அந்த டிரெஸ் சரி பண்ணி விடுறான். அப்படியே ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு ஏன்டி இவ்வளவு சரக்கு அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறப்போ நம்ம ஹீரோயின் பாக்குறதுக்கு அழகா இருப்பா, பேசுறது ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அவ ஒரு ஒரிஜினல் பஜாரி அப்படிங்கறதே இந்த இடத்துல தான் தெரியுது. அப்படியே பச்சை பச்சை கெட்ட வார்த்தையில அவளோட லவ்வரை பத்தி திட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு அழுகுறா, திடீர்னு சிரிக்கிறா. மச்சான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டான்டா, எப்ப பாரு என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. கடைசியா மட்டை ஆயிட்டா. இன்னைக்கு இவள நம்ம தான் தூக்கிட்டு போனோம்னு சொல்லிட்டு ஹீரோ தோள்பட்டையில உப்பு போட்டு ஏத்திட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினும் அந்த பழைய பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி டேய் இப்ப நான் செம்மையா சரக்கு அடிச்சிருக்கேன்டா, என் பாய் ஃப்ரெண்ட் தான் நான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான், டேய் இந்த இடத்துல உன்னை நான் பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுன்னு ஹீரோ கிட்ட போன கொடுக்குறேன். அடிப்பாவி என்கிட்ட ஏன்டி போன கொடுத்த, ஹலோ ஜி, ஆமா ஜி அந்த பொண்ணு சொன்ன மாதிரி பிரேக்கப் பண்ணிருக்கேன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்றான். இப்ப போதா குறைக்கு ஹீரோயின் வேற டேய் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்றப்போ தட்டி மாடு உன்னை தூக்கிட்டு போக முடியாது இங்கே கடன் சொல்லி அப்படியே நம்ம ஹீரோ விட்டு போயிடுவான். டேய் என்ன கூட்டு போடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழுகுறான். இப்ப அப்படியே காலையில வெடியுது. நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவுக்கு கூட ஹீரோவும் ஹீரோயினும் க்ளோஸா இருக்கிற விஷயம் தெரியும். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸா க்ளோஸா இருக்கிறது தெரியும். அதனால அவங்களும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஹீரோயினுக்கு எல்லா எடுபடி வேலையும் இவன் தான் பண்ணுவான். அபார்ட்மெண்ட்டை கிளீன் பண்ணுவான், துணி துவைப்பான், ஏதாவது தப்பு பண்ணா ஹீரோயின் கிட்டே சமத்தியா அடியை வாங்கிப்பான். இது எல்லாத்தையுமே தாண்டி இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் வெளியில போயிட்டு இருக்கப்போ ஒரு சொட்டத்தலைய வரான். மேடம் நீங்க உங்களை பார்த்தது தெய்வத்தை பாக்குறதுக்கு சமம், ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறான். யாரா நீ வழுக்க மாட்டேன், உனக்கு எல்லாம் போட்டோ கிடையாதுங்கிறது ஓடி போயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பையல போட்டோவே எடுக்க விடாம அங்க இருந்து அடிச்சு துரத்தி விட்டுறான். இப்ப அவங்க நடந்து போயிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ கேக்குறான் ஏன் என்னால பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியல, எவ்வளவு பேருக்கிட்ட நான் பழகுறேன், ஆனா ஒரு பொண்ணு கூட என் கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டேங்குது, பாதியிலே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுது அப்படின்னு கேக்குறப்போ முதல்ல உண்மையான லவ் என்னன்னு தெரியுமா, உன் மேல ஒரு பொண்ணுக்கு உண்மையாவே லவ் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு ஒண்ணு அந்த பொண்ணு செவுத்துல சாச்சு உதட்டுல ஒரு கிஸ்ஸ கொடுத்துருவாடா, அதான் உண்மையான லவ்னு சொல்றப்போ நம்ம ஹீரோவுக்கே ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடும். என்னடா அவ இவ்வளவு க்ளோஸ் ஆவன்ட்டா அப்படின்னு. இப்ப நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அந்த பாருக்கு போறாங்க. சரக்கு அடிச்சிட்டு இருக்கப்போ நான் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அந்த பார்ல வேலை செய்யறான்னு சொன்னல, அந்த பையன் ஏதோ அர்னால்டு கெட்டப்ப போட்டுங்க வரான். அந்த பார்ல வேலை செய்யற புள்ளிய தனியா தள்ளிட்டு போயிட்டு கொஞ்சம் சேஷ்டா பண்ணிட்டு இருக்கான். அத ஹீரோ பார்த்து
பாத்துட்டு அடா பாவி வாழ்க்கையில இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையடா சும்மா பூந்து விளையாடுறானே அப்படின்னு எட்டி பாத்துட்டு இருக்கப்போ டே மச்சான் என்னடா இதெல்லாம் எட்டி பாத்துட்டு இருக்க வாடா முதல்லன்னு சொல்லி அந்த பையன் இங்க கூட்டு வந்துருவான். இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து செமையா சரக்கு அடிக்கிறாங்க. அந்த நாள் அப்படியே முடியுது. அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு சேஷ்டை பண்ணிட்டு இருக்கா. அங்க ஒரு லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த சேனல்ல ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கா பாத்தீங்களா. அந்த ப்ரோகிராமோட டைரக்டருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் மறைமுகமா லவ் போயிட்டு இருக்கு. நேரடியா எதையும் பேசிக்க மாட்டாங்க. சின்ன சின்ன டேக் மூலமா எழுதுறது போட்டோ ஷேர் பண்றது அப்படின்னு இவங்க லவ் இப்படி போயிட்டு இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரா வேலை பார்த்துட்டு இருக்கான். பெரிய பசங்களுக்கு பாடம் எடுக்க மாட்டான். சின்ன சின்ன வாண்டுங்க தான் அந்த ஸ்கூல்ல இருக்கும். அவ அப்படி ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருக்கப்போ ஒரு சம்பவத்தை பாப்பான் பாருங்க. அவனுக்கு நெஞ்சே அடிச்சுக்கும். ஏன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான். அடா பாவிங்களா டே இந்த வயசுலயே ஆரம்பிச்சிட்டீங்களாடா. சரி அது கடந்துட்டு போகுது. அந்த பொண்ணு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாளா அப்படின்னு சொல்லி இவன் ஒரு வாத்தியார் அப்படிங்கறத மறந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணு அதை ஏத்துக்கல. நம்ம ஹீரோக்கு ஒரே யோசனை இந்த 5 வயசு பொண்ணுல இருந்து 50 வயசு கிழவி வரைக்கும் அந்த பொண்ணுங்க மனசுல என்னதான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கவே முடியலையடா அப்படின்னு பையன் அந்த ஸ்கூலோட ஆபீஸ்க்கு போறான். அங்க இவனுக்கு பக்கத்துல ஒருத்தன் வச 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 வசன பேசிக்கிட்டே இருப்பான். அப்ப அவனுக்கு ஒரு போன் கால் வரும். போன பண்றவனோட முகத்தை நம்ம காட்டல. ஆனா அவன் நீ நானும் ஒன்னாதான் மிலிட்டரியில ஒர்க் பண்ண மறந்துட்டியா எப்படா இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ ஹலோ சிக்னல் சரியா கிடைக்கல அப்புறமா போன் பண்ணுங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். அதே நேரத்துல ஆபீஸ்ல அந்த டைரக்டரும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து நைட் ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போறதா முடிவு பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். ஆனா ஹீரோயின் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். அப்படியே பையன் பேன நடந்து போயிட்டு இருக்கப்போ ஸ்கூல்ல ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்ணால அந்த பொண்ணு நடந்து வருவா. அவகிட்ட கேக்குறான் என்னால மட்டும் ஏன் இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு தீங்க இந்த செவுத்துல சாச்சா எனக்கு முத்தம் கொடுக்கற அளவுக்கு அவ்வளவு க்ளோஸா வந்தா இப்ப நான் கால் பண்ணி மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா வேலை இருக்குன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். ஏன் அப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கிட்ட கேட்டா அது ஒண்ணு இல்ல அந்த பொண்ணு கூட இன்னும் நீ க்ளோஸ் ஆகணும் அந்த பொண்ணை பத்தி நல்லா நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்றான். அவ 20 வருஷமா என் ஃப்ரெண்டா இருக்கா. இதுக்கு மேல அவளை பத்தி நான் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நைட் ஒரு பப்புக்கு வரான். சரி அவ வரல இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா. அவன் அந்த புதுசா ஓபன் பண்ண பப்புக்கு இந்த பையல கூட்டு வரான். நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபிகரும் செட் ஆகாதனால ஹீரோவோட ஃப்ரெண்டே அவனுக்காக ஒரு பொண்ணை செட் பண்ணி வர்றான். அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கா. ஹீரோ கிட்ட கேஷுவலா பேசுறான். ஆனா இந்த பையல பாருங்களேன் குறு குறு குறுன்னு பார்க்க கூடாத இடத்துல எல்லாம் பாத்துட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு அதை பெருசா எடுத்துக்கல. நம்ம ஹீரோ கூட நல்ல ஃப்ரெண்டா தான் பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த டைரக்டரும் ஒரு டின்னர் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு அவருக்கு ஒரு போன் கால் வருது. போன் அட்டெண்ட் பண்ணி பேசினவரு என்னோட பொண்டாட்டி வீட்டுக்கு கூப்பிடுறான் நான் உடனே போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினா அந்த இடத்துல கழட்டி விட்டு கிளம்பிடுறாரு. இந்த இடத்துலதான் ஒரு விஷயமே தெரிய வருது. இந்த மனுஷனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன மனுஷனை தான் ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூக்காக வந்திருப்பா. லெப்ட்ல ஏறப்போ இவளுக்கு பின்னாடி தான் அந்த டைரக்டர் நின்னு இருப்பாரு. அவரு தான் அவளை இன்டர்வியூ எடுக்கணும். அந்த டைரக்டர் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குறு குறு குறுன்னு பாக்க இவ டக்குன்னு டென்ஷன் ஆகி என்ன அப்படி பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரா. பார்த்தா உங்களோட ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு அத உங்கள்ட்ட சொல்லலாம் என்ன பார்த்தா வேற ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிருவாரு. இப்ப இன்டர்வியூக்கு வந்து உட்காந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அங்க அந்த சேனலோட டைரக்டர் உட்காந்துருக்காரு. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம அவ நல்லா பெர்ஃபார்ம் பண்றா. அங்க இருக்கிற எல்லாருக்குமே இவ பேசின விதம் ரொம்ப பிடிச்சதுனால அவளை செலக்ட் பண்றாங்க. இப்ப ஒரு சின்ன டின்னர் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோயின் அந்த டைரக்டர் அப்புறம் அந்த சேனலோட ஹெட் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ அந்த ஹெட் நம்ம ஹீரோயினை டச் பண்ணி பேசுவான். அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வேற கொஞ்சமா தான் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பா. அதை பார்த்து அந்த ஷோவோட டைரக்டரும் அவர் போட்டிருந்த அந்த கோட்டை கழட்டி அவளோட தொடையில போட்டு மறைச்சு விட்டுருவாரு. இந்த அளவுக்கு ஜென்டில்மேனா இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது. அதனாலதான் நம்ம ஹீரோயினும் இந்த பையல லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா போல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் கூட இருந்த அந்த பொண்ணு ஒரு ரூமுக்கு போயிட்டாங்க. அங்க இருந்து எசக்க பசக்கா சவுண்ட் வருது. கீழே செருப்பு ட்ரெஸ் எல்லாம் வந்து கிடக்கு. 2 பேரும் கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தாலே ஒரு மார்க்கமா இருக்கு. பார்த்தா காலை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் நம்ம ஹீரோ எவ்வளவு பெரிய பாயசமா இருப்பா அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த டைரக்டர் விட்டு போனதுனால நம்ம ஹீரோயின் செம்மையா மறுபடியும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடறா. ஹீரோவுக்கு கால் பண்ணி உடனே என்ன பிக்கப் பண்ண வாடா அப்படின்னு கூப்பிடுறா. ஹீரோ உடனே எதுவுமே யோசிக்கல. அவ கூட்டாளன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஓடி வரான். 2 பேரும் சேர்ந்து அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அவ செம்மையா சரக்கு அடிச்சிருக்கா. மிச்சம் அந்த சரக்கை இவனும் எடுத்து அடிச்சுட்டு அப்படியே 2 பேரும் அந்த ரூம்லயே மட்டையாடுறாங்க. இப்ப அடுத்த நாள் விடியுது. நம்ம ஹீரோயின் எந்த விஷயத்தையுமே மைண்ட்ல வச்சுக்காம ஜாலியா குதிச்சு விளையாண்டுட்டு போயிட்டு இருக்கா. அப்ப ஷூவோட லேஸ் கூட வந்துக்கும். அத கூட நம்ம ஹீரோ தாங்க வந்து கட்டி விடுறான். ஒரு பையன் இந்த அளவுக்கு இறங்கி வந்து அவளை நல்லா பாத்துக்கிறான். ஆனா அவ புரிஞ்சுக்கிறாளா பாருங்க. இப்ப ஆபீஸ்ல வேற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அந்த டைரக்டரும் உயிர்க்குயிரா லவ் பண்றாங்க அப்படின்னு அங்க இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடுது. அந்த சேனலோட ஹெட் கூட இந்த டைரக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இப்ப ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அவ ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாருமே ஒரு லிப்ட்ல ஏறுவாங்க. அந்த டைரக்டரும் அந்த லிப்ட்ல தான் இருப்பான். அங்க ஏறினவ அந்த டைரக்டர் கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு கூட தெரியாம இவங்க 2 பேத்தோட லவ் மேட்டரை பத்தி அங்க ஓபனா பேசிடுறா. அங்க இருக்கிறவங்களுக்கு முன்னாடி அந்த டைரக்டருக்கு பெரிய அசிங்கமா போயிடுது. இப்ப கார் பார்க்கிங் வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் ஆப்போசிட்ல உட்காந்துருப்பாங்க. அந்த டைரக்டர் இவளுக்கு கால் பண்ணி ஏன் இப்படி பைத்திய மாதிரி நடந்துக்கிற, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, நான் உங்ககிட்ட தப்பான இன்டென்ஷன்ல பழகவே இல்ல, நீ ஏதோ சின்ன பொண்ணு, உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருந்துச்சு,
உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவன் கூட பழகினேன், மத்தபடி எதுவுமே கிடையாது, இனிமே நான் லவ் பண்றேன்னு சொல்லி பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம ஹீரோயினுக்கு பிரேக்கப் ஆகுது. இவளுக்கு தான் பிரேக்கப் ஆச்சு. நம்ம ஹீரோ அவனுக்கு கிடைச்ச அந்த புது ஃப்ரெண்டு கிட்ட நல்லா பழகி அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுறா. அப்பாடா ஒரு வழியா நம்ம ஹீரோவுக்காச்சும் லவ் செட் ஆச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்கப்போ அங்க அந்த பொண்ணோட எக்ஸ் ஒருத்தன் வரான். யாரா நீ, யாழ் கூட நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ஹீரோவா தள்ளி விட்டுட்டு இப்ப அந்த எக்ஸும் கூட இருக்கிற அந்த பொண்ணு சண்டை போடுறாங்க. சண்டையில ஆரம்பிச்சது கடைசியில சமாதானமா போய் முடிஞ்சிருது. மறுபடியும் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப ரெண்டு பேத்துக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சு இல்லையா, அதனால ரெண்டு பேருமே அந்த பாருக்கு வராங்க. குளிச்சிட்டு அங்க இருக்கிற ஒரு சின்ன பாத்திங் டப்பு மாதிரி இருக்கும், அதுல உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மனசு விட்டு பேசுங்கடா, அப்பதான்டா எல்லாம் சரியாகும்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சரக்கு ஊத்தி கொடுப்பாங்க. ஊத்தி கொடுத்ததுமே கவலை எல்லாத்தையுமே மறந்துட்டு ஜாலியா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். பேசாம நம்ம ரெண்டு பேருமே சின்ன பசங்களாவே இருந்திருக்கலாம்ல, அப்பெல்லாம் நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நீ சின்ன பொண்ணா இருக்கிறப்போ நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணேன். நீ ஃபர்ஸ்ட் டைம் என்ன வந்து கட்டி பிடிச்சப்போ என்னோட நெஞ்சு ரொம்ப படபட படன்னு அடிச்சுக்கிட்டு தான் நீ சொன்ன. நான் ரொம்ப வீக்கா இருக்கிறதா சொல்லிட்டு உனக்கு ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னா நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு செம்ம ஹைட்டா இருக்கிற ஒரு ரோலர் கோஸ்டரை காட்டுறான். இதுல மட்டும் ஒரு ரைடு போயிட்டு வந்துரு, நீ ஸ்ட்ராங் அப்படிங்கறத என்கிட்ட நிரூபிச்சிட்டா போதும், நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல நம்ம ஹீரோவை உடனே நிரூபிச்சு காட்டணும்னு சொல்லி அந்த ரைட்ல ஏறிடுறான். ஆனா பையன் ஹைட்டா பார்த்தாலே ரொம்ப பயந்து போயிடுவான். அதனால பாதிலேயே மயங்கி போயிட்டான். பேண்ட்ல வேற சுச்சாவும் போயிட்டான். அப்போல இருந்து தான் நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் லவர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயங்களை நம்ம ஹீரோ சொல்லி முடிச்சதுமே ஹீரோயினோட மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. இவ்வளவு நாளா இத்தனை வருஷங்களா நம்ம கூடவே ஒருத்தர் இருந்திருக்கான், அவனோட லவ் புரிஞ்சுக்காம நம்ம வெளியில அந்த லவ் தேடி அலைஞ்சிருக்கமே சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்றா. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டு ஹீரோயின் கிட்ட வர ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்குறாங்க. இத பார்த்த இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அடா பாவிகளா என்னடா எங்களுக்கே ட்விஸ்ட் அடிக்கிறீங்க, மொத்தம் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கண்ணை முடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்துறாங்க. அடுத்த நாள் காலையில கண்ணு முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே பெட்ல படுத்திருக்காங்க. இத பார்த்தா அங்க உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே ஒன்னும் புரியல. என்னது உங்க ரெண்டு பேத்துக்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது, நேத்து நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலையேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஆனா தங்கச்சிக்காரிக்கு லைட்டா டவுட் வந்துச்சு. அதனால உடனே ரெண்டு பேரும் அங்க இருந்து வெளியில கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கூட ரொம்ப நெருக்கமா இருக்கா, அவனை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா என்ன பிரச்சனைனா நம்ம ஹீரோவால அந்த லவ் ஏத்துக்க முடியல. ஏன்னா நைட் ஹீரோயின் அந்த டைரக்டரை பத்தி ரொம்ப உருக்கமா பேசிருப்பா. அவனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இந்த ஃபீல் அவளுக்குள்ள இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இந்த பையன் அவளை விட்டு விலகி போறான். கடைசியா அந்த லவ் ஒரு நாள் கூட நீடிக்கல. அன்னைக்கே ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் பிரேக்கப் ஆயிடுது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அந்த டைரக்டரே நேரா பார்த்து பேசுறான், தயவு செய்து அவளை ஏத்துக்கங்க, அவ உங்களை ரொம்ப லவ் பண்றா, அவளோட லவ் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு கால்ல விழுதெல்லாம் நம்ம ஹீரோ கெஞ்சி பாக்குறான். ஆனா அவரு எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு தம்பி, அந்த ஃபேமிலி என்னால விட்டு கொடுக்க முடியாது, அதனால முதல்ல நீ இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு நம்ம ஹீரோவை அடிச்சு தோத்தி விட்டுறாரு. இப்ப அந்த சோகத்தோடைய பையன் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். உள்ள வந்து பார்த்தா ஹீரோயின் எல்லா பொருளையும் கலச்சு போட்டு வச்சிருப்பா. இவனே இந்த ரூம் எல்லாத்தையுமே கிளீன் பண்றான். கூடவே அந்த டைரக்டரும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அங்க ஒட்டி வச்சிருப்பாங்க. அதை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வேணான்னு முடிவெடுத்து அவன் அந்த ரூமை விட்டு கிளம்புறான். இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே அவ்வளவு கிளீனா இருக்கு. நம்ம ஹீரோவுக்காக சாப்பாடெல்லாம் கூட சமைச்சு வச்சுட்டு தான் போயிருக்கான். நேரா அவ பெட்ரூம்க்கு வரா. அங்க அந்த டைரக்டரும் ஹீரோயின் எடுத்துக்கிட்ட அந்த போட்டோஸ பார்த்ததுமே அதே இடத்துல அதை கிழிச்சு போட்டுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த ஸ்கூல்ல புதுசா ஒரு டீச்சர் வந்து ஜாயின் பண்றாங்க. வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணா பாத்தீங்களா ஒரு பொண்ணு, அவன் தான் வந்து ஜாயின் பண்ணிருக்கா. அவ மறுபடியும் நம்ம ஹீரோ லவ் பண்றதா சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் நெருக்கமா பழகுறான். அப்படியே சில நாட்கள் போகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ள போறப்போ நம்ம ஹீரோக்கு ஒருத்தன் போன் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, மிலிட்டரியில நம்ம சேர்ந்து தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவனை பார்த்ததுமே ஹீரோயினை மறைக்கிறான். ஆனா அதுக்குள்ளே அந்த பையன் வந்து இவங்க ரெண்டு பேர்த்திட்டயுமே பேசிட்டான். இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டின்னர் பார்ட்டிக்காக போறாங்க. அப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கப்பதான் தெரியுது ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த ஆர்மியை விட்டு வெளியில வந்துட்டான். கூடவே இப்ப அவன் ஒரு போட்டோகிராஃபரா இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். அப்ப நைஸா நம்ம ஹீரோக்கு போன் வருதுன்னு சொல்லி அவன் அந்த இடத்த விட்டு கிளம்ப அப்ப நம்ம ஹீரோயின் அந்த பாக்கெட்ட கேக்குறான், எப்படி ஹீரோக்கும் உனக்கும் பழக்கம் அப்படின்னு கேட்டா அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ ஆர்மில ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த போட்டோகிராஃபரும் ஹீரோவும் சேர்ந்து தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ட்ரைனிங்ல ஒரு உயரமான இடத்துல கயிறு வழியா கீழே இறங்கணும். நம்ம ஹீரோக்கு தான் உயரம்னா கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருமே, அதனாலதான் அந்த பைலட் ட்ரைனிங்ல ஃபெயில் ஆக்கி அந்த ஆர்மியை விட்டு வெளியில அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோவோட ஒரு 3 வயசு சின்ன பையன். இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இவங்க அந்த பார்ட்டியை விட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒரு காஃபி சாப்பிட போலாமா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் தம்பி ஓப்பனாவே தெரியுது நீ என்ன டேட் பண்ண பாக்குற, அதுக்கு நான் ஆள் இல்ல, உனக்கு எனக்கு 3 வயசு டிஃபரன்ஸ் இருக்கு, நீ வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்ப என்ன நான் கேட்டேன், ஒரு காஃபி தானே சாப்பிட கூப்பிட்டேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். அந்த பையன் காஃபி போட்ட கேப்ல நம்ம ஹீரோயின் அங்க உள்ள போட்டோஸ் எல்லாம் பாக்குறான். பார்த்தா அந்த போட்டோஸ்ல இருக்கிறதே இவதான். எனக்கே தெரியாம என்ன எப்படா போட்டோ எடுத்த அப்படின்னு கேட்டா, இல்ல நான் உன்னை ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், உன்னை போட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு அதான் போட்டோ எடுத்தேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அந்த போட்டோவையும் பிடிச்சிருது. கூடவே அந்த பையன் பேசுற விதமும் பழக்கிற விதமும் பிடிச்சு போயிடுது.
இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல அங்க இருக்கிற குட்டி பசங்க எல்லாம் சார் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் நம்ம ஹீரோயினை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். இவன் அப்படி சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த இப்ப நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கான்ல, புதுசா கூட அந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்தாலே இந்த பொண்ணு, அவன் கேட்டுட்டு இருக்கா. இவன் நம்மள பத்தி சொல்லல அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறான். இப்ப லஞ்ச் டைம்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்போ ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு கேக்குறான், நீ யாரோ சின்ன வயசுல லவ் பண்ணதா சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் சும்மா சின்ன பசங்க கேட்டாங்கன்னு அடிச்சு விட்டேன் அப்படின்னு இருக்கிற லவ்வையும் கெடுத்துக்க வேணாமே அப்படின்னு நினைக்கிறான். அதே நேரத்துல அந்த போட்டோகிராஃபரும் நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய போட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் எனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் நீ எனக்கு வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறப்போ அவனுக்கு கரெக்டா எல்லா சாப்பாடையும் வாங்கி கொடுக்குறான். அப்ப என்ன அந்த சாப்பாடுன்னு சொல்லி அந்த போட்டோகிராஃபர் ஓட்டி விட வந்தா அவன் அதை வேணாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோயினோட முகமே மாறி போயிடுது. ஒருவேளை நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா அதை வேணாம்னு சொல்லிருக்க மாட்டான்ல அப்படின்னு தோணுது அவளுக்கு. இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிக்கிட்டு இந்த பார்க்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த போட்டோகிராஃபரும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ இந்த ஹோட்டல் வேணாம் வேற ஹோட்டலுக்கு போலாம்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டு போறான். ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ற பொண்ண ஒரு ஹோட்டல் கூட்டு வந்திருக்கான். ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அவனால இந்த லவ்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்ல, லவ் பண்ற பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோயினை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுறான். அவ அப்படி பண்ணுவா தெரியுமா, இப்படி பேசுவா தெரியுமா, அவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா அப்படின்னு ஹீரோயினை பத்தி கொஞ்சம் பெருமையா பேச அந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பாயிருது. உன் மனசுல இன்னும் அவதான் இருக்கா அப்படின்னா என்ன எதுக்குடா லவ் பண்றேன்னு சொல்லி அவனை திட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் ஸ்கூல்லயே நம்ம ஹீரோவுக்கும் அந்த கேர்ள் ஃபிரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிடுது. இப்ப நைட் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு கால் பண்றான். கால் பண்ணவ எடுத்தோடனே அந்த போட்டோகிராஃபரை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். நீ எதுக்கு அவன் கூடயே சுத்திட்டு இருக்க, அவன் உன்னை விட 3 வயசு சின்ன பையன் தெரியும்ல, அவன் கூட இனிமே க்ளோஸா இருக்காது அப்படின்னு சொல்றப்போ நீ என்னடா சொல்றது வேணா, இனிமே நான் அவன் கூட க்ளோஸா தான் இருப்பேன், அவன் கூட எங்க வேணா வெளியில போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை கட் பண்ணிடுறான். ஹீரோக்கு அப்படியே டென்ஷன் தாங்கல, தலையை பிச்சுக்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் கூடவே அந்த போட்டோகிராஃபரும் எங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துக்கு அவங்களுக்கே தெரியாம போயிட்டு லைட்டா எட்டி பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோ, அந்த போட்டோகிராஃபர், ஹீரோயின் எல்லாரும் ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ இன்னைக்கு பில் கட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போட்டோகிராஃபர் கூட ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாட சொல்றான். ஹீரோ என்ன மூவ் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரியும். அதனால அந்த போட்டோகிராஃபருக்கு ஹெல்ப் பண்ண அவன் தான் வின் பண்றான். ஹீரோவா பில் கட்ட வச்சிட்டாங்க. அப்ப வெளியில வரப்போ அந்த போட்டோகிராஃபர், பரவாயில்லையே நீ அவனை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கே அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோ பில் கட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே இவங்க கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ நடு தெருல நிக்கிறான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பார்ல வேலை பார்த்தானே, அவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு, மச்சான் மனசெல்லாம் ஒரே வலியா இருக்குதுடா, என்ன விட 3 வயசு சின்ன பையன் மச்சான், அவன் பின்னாடி அவன் சுத்திட்டு இருக்காடா, ஏன்டா அந்த பொண்ணுங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி பையன் புலம்பிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். பார்த்தா அந்த போட்டோகிராஃபர் கூட தான் நம்ம ஹீரோயின் இருப்பா. ஹீரோவோட போனை பார்த்ததுமே கட் பண்ணி விட்டுறான். பாத்தியா மச்சான் போனை கூட கட் பண்றாடா, என்னால முடியல மச்சான்னு சொல்லி அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த போட்டோகிராஃபர் ஹீரோயின் கிட்ட பேசுறான். அவனும் நீயும் கிட்டத்தட்ட 20 வருஷங்களா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, அவனும் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான், நீயும் அவனை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் நெருக்கமா வந்தேன் அப்படின்னா அதை பார்த்ததுமே அவன் பொசசிவ்லயே நொந்து செத்து போயிடுறான். இப்படிப்பட்ட பையனை நீ மிஸ் பண்ண கூடாது, அவனை பத்தி திங்க் பண்ணி நல்ல முடிவா எடுன்னு சொல்லி அந்த பையன் நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸ் போட, இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கூட இருந்த பொண்ணு கூட அவனை பிரேக்கப் பண்ணி விட்டுருச்சான். அந்த சோகத்துல நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அழுகுறான். நம்ம ஹீரோவே சோகத்துல கிடக்குறான். இவன் ஏதோ பெரிய ஞானி மாதிரி அவனுக்கு அட்வைஸ் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா அந்த போட்டோகிராஃபர் நம்ம ஹீரோயினை அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து டிராப் பண்ணிட்டு போறான். அவளை விட்டு போறதுக்கு முன்னாடி காதல் எப்பவுமே மாறாது, காதலிக்கிறவங்களோட மனசு மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோ ஃபுல்லா சரக்கு அடிச்சிருக்கான் இல்லையா, ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து பயமுறுத்தி விட்டுறான். அது மட்டும் இல்ல, ஹீரோயின் கிட்ட என்ன அவங்க கூட அங்கேயுமா சுத்திட்டு இருந்த, எல்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேக்குறான். கோபத்துல ஹீரோயின் அடிக்க வந்தா, பாத்தியா 20 வருஷம் நட்படி அவனுக்காக என்ன அடிக்க வரியான்னு சொல்லிட்டு ஹீரோ ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடறான். சரி ரைட்டு, பையன் ரொம்ப சரக்குல இருக்கான், இப்ப அவன்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் லெஃப்ட் ஏறி கிளம்பிடுறான். அப்ப அந்த பக்கம் பையன் அவ போனது கூட தெரியாம, ஏண்டி இத்தனை வருஷங்களா அவன் கூட இருந்திருக்கேன், உன் வீட்டை கிளீன் பண்ணிருக்கேன், பாத்திரம் கழுவிருக்கேன், சாப்பாடு சமைச்சு கொடுத்திருக்கேன், ஏன் உன் மேல ஒரு சின்ன குண்டூசி கூட படாம உன்னை அவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கிட்டேன், இதுக்கெல்லாம் நான் வேணும், ஆனா கல்யாணம் மட்டும் வேற ஒருத்தவங்க கூட பண்ணிட்டு போயிடுவாடி அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறான். அப்படியே லிப்ட் ஓபன் ஆகுது. பார்த்தா ஹீரோயின் அங்க இருந்து போகவே இல்ல. இந்த பையன் பேசுற எல்லா விஷயத்தையும் அவ கேட்டா. பாவம் ஹீரோயினோட கண்ணே கலங்கிடுச்சு. இப்ப அவங்கிட்ட, உன்னை நானா என்கிட்ட லவ் பண்ண சொன்னேன், உன்னை நானா வந்து என்னோட ரூம்ல இருக்க சொன்னேன், எல்லா வேலையும் நானாடா பாக்க சொன்னேன், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான எண்ணத்தோட தான் என்கிட்ட பழகுனியா, இனிமே என் மூஞ்சிலே முடிக்காதான்னு சொல்லி ஹீரோவை திட்டி அனுப்பிச்சு விட்டுறா. ஹீரோவும் பாவம் கண் கலங்கி அப்படி நொந்து போய் நிக்கிறான். ஹீரோ கோவத்துல அங்க உள்ள டாக்ஸி ஏறி கிளம்பி போயிடுறான். இதையெல்லாம் நம்ம ஹீரோயினும் மாடியில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த டைரக்டர் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோஸையும் டிலீட் பண்றா. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த போட்டோகிராஃபரை மீட் பண்ண போறான். ஆல்ரெடி அவன் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு போலாமே முடிவெடுத்துட்டான். அவங்கிட்ட நான் என்ன பண்றது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னு கேட்டா, அவன் ஹீரோயினோட கையில ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு, இது உன்னோட லைஃப், நீ தான் முடிவெடுக்கணும், எதனால யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றா. ஆனா அந்த காலை ஹீரோ எடுக்க மாட்டான். ஏன்னா அவன் பேசின வார்த்தைகள் இவனோட மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால இவன் கால் எடுக்க மாட்டான். அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த 2 பேர் இருப்பாங்கல்ல, பார்ல வேலை பாப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா. கல்யாணம் பண்ணிக்க போறதா ஹீரோ கிட்ட சொல்ல, டேய் வயிற்றுச்சல கலப்பாத்தீங்கடா, இங்க இருக்குது பாத்தீங்களா அந்த சாப்பாடு, இந்த சாப்பாடு எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஆனா அவ கொடுத்தா அப்படிங்கிறதுக்காக அதை சாப்பிட ஆரம்பிச்சேன், இப்ப என்னால அந்த சாப்பாடை விட முடியலன்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு அவ்வளவு மனவேதனை அதை கொட்டி தீர்க்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஆபீஸ்ல அவன் நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய
ஷாக்கு. என்னன்னா நம்ம ஹீரோயினும் கூடவே அந்த டைரக்டரும் நெருக்கமா இருக்கிற மாதிரியான போட்டோஸ் நிறைய நெட்ல பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்கிறதுனால ஊர்ல உள்ளவங்க அந்த நியூஸ போட்டு கிளின்னு கிளிக்கிறானுங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த டைரக்டரும் ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் எல்லா தப்புக்கும் காரணம்னு சொல்லி அவரு வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோயின் இந்த நியூஸ் ரீடர் வேலைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த வேலையில ஒருத்தி இருந்திருப்பா பாத்தீங்களா, அவ ஹீரோயினை சப்பனும் ஒரு அப்பா போறா. டாடி ப்ரொமோஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் மாதிரி வேலை பாப்ப, நீ எல்லாம் ஒரு பொண்ணு அடின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விடுறான். இப்ப ஹீரோயினை பத்தி இது மாதிரி தப்பான நியூஸ் போயிட்டு இருக்கத நம்ம ஹீரோவும் சிஸ்டம் வழியா பாத்துட்டு தான் இருப்பான். இந்த நேரத்துல ஆறுதலா நம்ம அவ கூட இருக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த அபார்ட்மெண்ட் ஓடி வந்து பாக்குறான். ரூம்ல அவளை காணும். சரின்னு அந்த பார்ல வேலை செய்யற ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவ அங்க வந்தாளான்னு கேட்டா அவ செம்மையா சரக்கடிச்சா. தள்ளாடி தான் வெளியிலே போனா. அவ எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனும் போன கட் பண்றான். நம்ம ஹீரோவும் அவ எங்க போயிட்டா அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் முழுக்க தேடி தெரியுறான். அப்பதான் அவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஹீரோயின் அவளோட அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு இந்த ஊரை விட்டு காலி பண்ணி பிளைட் ஏறி கிளம்பிட்டான். ஹீரோயின் அந்த ஊருக்கு போயிட்டாலும் ஹீரோ விட்டுட்டு அவளால தனியா இருக்க முடியல. ஏன்னா இவ்வளவு வருஷங்களா ஒருத்தன் கூடவே இருந்துட்டு திடீர்னு இல்லாம இருந்தா அந்த வழி இருக்கும் இல்லையா, அதனால தனிமை அவளை கொண்டுகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறான், ஆனா கால் ரீச் ஆக மாட்டேங்குது. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் சூட் கேஸ்ல உள்ள எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சிட்டு இருக்கப்போ அந்த போட்டோகிராஃபர் கொடுத்த கிஃப்ட் அவ கையில இருக்கும். ஆமால இந்த கிஃப்ட் நம்ம கிட்ட ரொம்ப நாளா இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாமேன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு ஆல்பம். அந்த ஆல்பம்ல நம்ம ஹீரோயினோ எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அதுதான் அந்த பையன் வளைச்சு போட்டோ எடுத்திருக்கானே தவிர ஹீரோயின் மேல அவனுக்கு எந்த கிரஷும் கிடையாது. அவனை மட்டும் அந்த பையன் தனியா போட்டோ எடுக்கல. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஞாபகமா இருக்கிறது அவன் மிலிட்டரியில இருந்தப்ப யூஸ் பண்ண அவனோட ஷூ மட்டும் தான். அதை போட்டுக்கிட்டு அவன் கூடவே இருக்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். இப்ப ஹீரோவோட கிளாஸ் ரூம்ல அங்க இருக்கிற குட்டி பசங்க எல்லாம் எங்களுக்கு மறுபடியும் ஒரு லவ் ஸ்டோரி வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ அவனோட லவ் ஸ்டோரியவே வேற ஒருத்தவங்களோட லவ் ஸ்டோரி மாதிரி மாத்தி சொல்லிட்டு இருக்கான். மொத்தமா கதையை சொல்லி முடிச்சுட்டு கடைசி அந்த பொண்ணு பிளைட் ஏறி இந்த ஊரை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றப்போ இந்த எண்ணிக்கை எங்களுக்கு பிடிக்கல, அந்த பொண்ணு மறுபடியும் வரணும், அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்ல ஹீரோ ஒரு குட்டி பொண்ணு கிட்ட பேசிருப்பான்ல, அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா இது ஹீரோவோட வாழ்க்கையில நடந்த அந்த காதல் கதை தான் அப்படிங்கறத. அத எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பார்த்தாவ சீக்கிரமா போயிட்டு உங்களோட காதல சொல்லுங்க, இல்லன்னா அந்த பொண்ணை உங்களால வாழ்நாள்ல என்னைக்குமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோவோட கண்ணு கலங்கிறது. அங்க இருக்கிற குட்டி பசங்க எல்லாம் சீக்கிரமா போங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கத்துறாங்க. அதனால ஹீரோ அழுதுகிட்டே அந்த ஸ்கூல்ல விட்டே ஓடுறான். நேரா அந்த பையன் ஏர்போர்ட்டுக்கு போறான். ஹீரோயினும் ஏர்போர்ட்ல இருந்து கார்ல அந்த பக்கம் டாக்ஸில வரப்போ அந்த டாக்ஸியை நம்ம ஹீரோ குறுக்க போந்து மறிச்சு இப்ப அந்த பொண்ணை ஒரு டீம் பார்க்கு கூட்டு போறான். அங்க ஒரு உயரமான ரைடு ஒண்ணு இருக்கும்னு சொன்னாலே ரோலர் கோஸ்டர் மாதிரி அந்த ரைட்ல போயிட்டு இவன் ஏறி உட்காந்துக்கிறான். இப்ப ஹீரோயினை பார்த்து நீ சின்ன வயசுல சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கணும்னு சொல்றான். அதெல்லாம் ரைட்டா, ஆனா உனக்கு தான் உயரனா பயமே மயக்கம் போட்டுருவிய, ஒழுங்கா கீழே இறங்க அப்படின்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு என்னோட பயமா இல்ல நானானு போட்டு பாத்துறேன்னு சொல்லி அந்த ரைடை நம்ம ஹீரோ ஆரம்பிக்கிறான். அந்த ரோலர் அப்படியே மேல போயிட்டு நிக்குது, செம்ம உயரம். அப்ப ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோ சிம்பாலிக்கா அவனோட லவ் சொல்லிடுறான். இப்ப அந்த ரோலர் செம்ம ஸ்பீடா கீழே வர நம்ம ஹீரோ அப்படியே அலறான். சொல்ல போனா அவனுக்கு லைட்டா மயக்கம் கூட வந்துருது. எல்லாத்தையும் தாண்டி அவன் ரைட முடிச்சிட்டான். ஹீரோயின் வந்து கட்டி முடிச்சு இப்ப நீ என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவனோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறா. கூடவே ஹீரோயினும் பரவாயில்லடா நீ ரொம்ப தைரியசாலியா மாறிட்ட, உன்னோட ஹார்ட் பீட் கூட இப்ப சீரா துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு பொத்தன அங்கே கீழே வளரான். ரைடு போன மயக்கம் பயலுக்கு அப்படியே அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்படியே ஒரு சூப்பரான ஹாப்பி எண்டிங்கா கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க.